அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே கிறிஸ்தவர்களுக்கு உரிய ஆசீர்வாதம் எது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகுதான் உலக ஆசீர்வாதங்கள் தானாய் தேடி வரும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் இந்த நாளிலே உங்களை குறித்த ஒரு கேள்வி, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களா அல்லது கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்களா? என்ன கேள்வி என்று உங்களை யோசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் இருப்பவரா? மீண்டும் சொல்கிறேன், பக்தி உள்ள, சபைக்கு செல்லுகிற, ஆராதனை செய்கிற, துதிக்கிற, ஜெபிக்கிற, ஊழியம் செய்கிற கிறிஸ்தவரா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டுமே நாம் புது சிருஷ்டியாக இருக்க முடியும். மறுபிறப்பு அடைந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தால் மட்டுமே நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும். இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பக்தி கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ புது சிருஷ்டியாக இருந்தால் மட்டுமே தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தை பெற முடியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒழிக்கப்பட்டு, பழைய பாவ வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், மோசமான சுபாவங்கள், கெட்ட சுபாவங்கள், பழைய மனிதன் ஒழிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் பிறந்து புதிய வாழ்க்கையை அனுபவித்தால் மட்டுமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவித்தால் இந்த உலக ஆசீர்வாதங்கள் தானாக வரும். நீங்கள் கிறிஸ்தவர்களா அல்லது கிறிஸ்துவுக்கு உள் இருப்பவர்களா என்பதை தயவு செய்து யோசித்து பாருங்கள். இதை குறித்து கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேளுங்கள். என்னால் முடிந்த பதிலை நான் தருகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.